ஒரு பசுமையான காட்டில் ஒரு நல்ல மனம் கொண்ட சிறிய மயில் வாழ்ந்தது. அது எப்போதும் பிறருக்கு உதவி செய்து மகிழ்ந்தது. காயமடைந்த பறவைகளுக்கு தண்ணீர் கொடுத்து, பசியுடன் இருக்கும் விலங்குகளுக்கு பழங்களை பகிர்ந்து வந்தது. ஒரு நாள் காடில் ஒரு காகம் மயிலின் அழகான இறகுகளை பார்த்து பொறாமை கொண்டது. எல்லாரும் இதையே பாராட்டுகிறார்கள் என்று கோபமாக நினைத்தது. அடுத்த நாள் மயில் தூங்கிக் கொண்டிருந்த போது காகம் வந்து அதன் வாலில் இருந்து ஒரு அழகான இறகை பிடித்து பறித்தது. மயில் திடுக்கிட்டு விழித்தது, ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அது சற்றே வலித்தாலும் அமைதியாக இருந்தது. நான் வலிக்கிறேன் என்றாலும் காகம் என் நண்பன் தான் என்று நினைத்தது. ஒரு சில நாட்களில் காட்டில் கடும் மழை பெய்தது. காகம் தன் கூடு விழுந்து தண்ணீரில் விழுந்தது. அது உதவி கேட்டு கத்தினது. அப்போது மயில் தண்ணீரில் பாய்ந்து காகத்தை தன் சிறகால் தூக்கி பாதுகாப்பான மரத்தடியில் வைத்தது. காகம் அதிர்ச்சியடைந்து அழுதுவிட்டது. நான் உன்னை காயப்படுத்தினேன், ஆனால் நீ என்னை காப்பாற்றினாய். ஏன் என்று கேட்டது. மயில் மென்மையாக சிரித்து, நீ என்னை காயப்படுத்தினாலும் நல்லது செய்வது என் வழி. நம்முடைய நன்மை பிறரின் தீமையால் மாறக்கூடாது. அந்த நாள் முதல் காகம் மயிலின் மிக நெருங்கிய நண்பனாக மாறியது. இருவரும் சேர்ந்து மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்ய தொடங்கினார்கள். மற்றவர்கள் துன்பப்படுத்தினாலும் நீ நல்லது செய், ஏனெனில் நன்மை என்பது உன் குணம், அவர்களின் அல்ல.